வணக்கம். ரொம்ப சந்தோஷமான பேசுறது எனக்கு. ரொம்ப கொஞ்சம் ஃப்ராங்காக பேசுவோம். ஏன்னா எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ வேறு. அப்புறம் லயலா கருத்து கணிப்புன்னு ஒன்று சின்ன பிள்ளைந்தே பார்க்குறோம் நாங்கள். ஸோ அதனால் கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய அந்த விவகாரங்கள் மட்டும் கிடையாது, லயலா விவகாரங்களையும் சேர்த்து நாங்கள். ஏன்னா ப்ரொஃபஸராக இருந்து வந்திருக்கீங்க, ரிட்டையர் ஆகிருக்கீங்க. பொதுவாக ராஜநாயகம் ப்ரொஃபஸர் ராஜநாயகம் அவர்கிட்ட இல்லை ஃபாதர் ராஜநாயகம் அவர்கிட்ட என்ன கேட்க விரும்புவாங்க அப்படின்ற அளவில் மட்டும் நான் போகிறோம். அப்போ தான் ஒரு இந்த ஒப்பீனியன் போல் நடத்துகிறோம், இல்லாட்டி ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறோம், அதன் மீது எப்படியான இது ஒரு கருத்து திணிப்பாக இருந்துக்கூட மட்டும்தான் என்னுடைய கருத்து. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக லயோலா காலேஜில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? லயோலா கல்லூரியில் 91 நான் போய் சேர்ந்தேன் பேராசிரியராக, அந்த காட்சி தகவலியல் துறையில் விஷுவல் கம்யூனிகேஷன் இல்லையா. அங்கே 91 ரிட்டையர்ட் ஆகிறது வரைக்கும் 27 பிப்ரவரி வரைக்கும் அங்கே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் இப்போ இருக்கக்கூடிய இங்கே இடத்துக்கு போயிட்டேன். இப்போ நான் இயற்கை வாழ்வியல் மையம், அது மாதிரி நோஸ்ரம் அப்படின்ற பேரில் தேனி மாவட்டத்தில் அந்த கம்பம் குமிழி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த குமிழி மலையடிவாரத்தில் ஒரு நோஸ்ரம் இல்லிடம், தமிழில் இல்லிடம், இயற்கை வாழ்வியல் மையம் அங்கே ஒரு. இப்போ லயோலா காலேஜ் கருத்து கணிப்பு நீங்கள் வெளியிடுறீங்க. அந்த லயோலா காலேஜ் கருத்து கணிப்புன்றது அந்த காலேஜோடைய அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு மட்டும்தான். இல்லை இது ஆரம்பத்திலிருந்து லயோலா கல்லூரி நிர்வாகத்துக்கும் நம்முடைய கருத்து கணிப்பு தொடர்பு இல்லை. மக்கள் ஆய்வகம், பீப்புள் ஸ்டடீஸ், மக்கள் ஆய்வகம்ன்றது தனியா தனி லயோலா காலேஜோட கருத்து கணிப்பு வருது. ஏன்னா அது எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் அந்த கல்லூரியில பேராசிரியராக இருந்தேன். அந்த மக்கள் ஆய்வகம் அவங்க தொடங்கி நம்ம நடத்திட்டு இருந்தோம். அதுக்கு தனி நிர்வாகிகள் அதெல்லாம் இருக்காங்க. இப்போவுமே பீப்புள் ஸ்டடீஸ்ன்றது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த முகவரி இதெல்லாமே இங்கேயே கொடுத்துருக்குறோம், நம்ம அறிக்கையிலே இருக்கும். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆரம்பத்தில் நான் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து அந்த மாணவர்களையும் நான் அந்த இதில் பயன்படுத்த, அவங்களுக்கு ஒரு பயிற்சி, ரிசர்ச் மெத்தடாலஜி ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்களையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பயிற்சி, பேராசிரியர்களும் வந்தாங்க. ஆரம்பத்தில் லயோலா கல்லூரி மாணவர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் பல கல்லூரிகள்ல இருந்து வந்தாங்க. இன்றைக்கு 750 பேர் பயிற்சி பெற்ற எனுமரேட்டர்ஸ் நமக்கு இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்கவே இருக்கிறாங்க. இது இன்றைக்கு நிலைமை. அப்போ ஆரம்பிக்கும் போது இந்த கல்லூரியில நான் பேராசிரியராக இருக்கிறேன், அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த பிரஸ் மீட்டுமே கல்லூரி வளாகத்துக்குள்ள இருந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ப்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன, பீப்புள் ஸ்டடீஸ்ன்றதை விட மக்கள் ஆய்வகத்தை விட லயோலா கல்லூரி பெருசு. அந்த பேரை சொன்னா இன்னும் கொஞ்சம் மீடியா லயோலா கருத்து கணிப்பு போகுது. என்னைக்குமே நீங்க மறுத்தது கிடையாது. இல்லையே, நான் மறுத்து சொல்லிட்டு ஒவ்வொரு பிரஸ் மீட்லயுமே நான் அதை தெளிவுபடுத்துறேன். அந்த கல்லூரி பேரவே நான் பயன்படுத்துறது இல்லை. இப்போ இந்த அறிக்கையை உங்கள்கிட்ட இருக்குது பாத்தீங்களா, அதுல 2011, 16 அதற்கு முன்னுமே கூட லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு, லயோலா கல்லூரி ப்ரொஃபசர் ராஜநாயகத்தினுடைய கருத்து கணிப்பு அப்படிதான் வெளியாகும். ஆமா, அப்படிதான் சொல்லி மக்கள் ஆய்வகம் அப்படின்ற அமைப்பு பேருக்கு சொல்லப்படுமே தவிர, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் சொல்லப்படுமே தவிர, ஆனா செய்திகளை வெளியாகும் போது அது லயோலா கருத்து கணிப்பு தான் வெளியாகும். அது தொடர்ந்து இன்றைக்கு வரைக்குமே இந்த கணிப்பை பற்றி சொல்லும் போது கூட, இப்ப நடத்தினோம் இல்லையா 2 வாரத்துக்கு முன்னாடி, அந்த ரிப்போர்ட்ல கூட சில ஊடகங்கள் லயோலா கல்லூரி அந்த பேரையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன பண்ண முடியும்? நம்ம அது தொடர்பு இல்லைன்னு நம்ம சொல்றோம். உண்மையாகவே எந்த தொடர்புமே கிடையாது. கல்லூரி வளாகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நிறைய சந்தர்ப்பங்களில் டிசோன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்னுடைய பிரஸ் மீட்டவே அனுமதிக்கல. 2009 அந்த ஜனவரி நினைக்கிறேன், அந்த இலங்கை பிரச்சனை தொடர்பாக ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தோம். அதுக்கு கல்லூரி வளாகத்தில் நடத்துறதா எல்லா பிரஸ்ஸுகளாமே நம்ம சொல்லிட்டோம். அன்றைக்கு இரவு கல்லூரி நிர்வாகத்திலிருந்து எங்களுடைய அதிபர் அவர் கூப்பிட்டு இங்க நடத்த முடியாது பிரச்சனைகள். அந்த காலகட்டத்தில் நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க? இல்ல கல்லூரியில் நான் பேராசிரியராக தான். 2017 தானே, 2017 பிப்ரவரி வரைக்கும். 2009 நான் சொல்றேன். 2009 அந்த இலங்கை பிரச்சனை உக்கிரமா அந்த தம்பி தீ குளித்து அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்த இது. அந்த காலத்தில் ப்ரெஸ் மீட்டுக்கு சர்வே, தமிழ்நாடு முழுக்க சர்வே நடத்திட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணி, வென்யூ அனௌன்ஸ் பண்ணி, அதுக்கு முந்தின நாள் இரவு இதில் சிக்கல் வரும்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கல்லூரி வளாகத்துக்கு வெளியே தான் அந்த ப்ரெஸ் மீட்டை நடத்தினேன். இப்போ ஃபாதர் ராஜநாயகம் அவர்களை ஃபாதராக நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கா விரும்புவீங்களா, ப்ரொஃபஸராக அறிமுகப்படுத்துறதுக்கு அதிகம் விரும்புவீங்களா?
இல்லை ஒரு ஆக்டிவிஸ்டா அறிமுகப்படுத்த விரும்புவீங்களா? இல்லை, நான் வந்து என்னை எப்படி பார்க்கிறேன் ஏன்னா அப்படின்னா, எனக்கு என்ன ஒரு ராஜநாயகம் அவர்கள் தன்னை எப்படி நினைக்கிறாரு? நான் வந்து ஒரு பேராசிரியர், ம். ஆய்வாளர், ம். அப்படிதான் நான் என்ன பார்க்கிறேன். அப்ப அப்புறம் ஃபாதர் எழுத்தாளர். இல்ல, ஃபாதர் அப்படின்றது என்னுடைய வாழ்வியல் முறை. ஒரு துறவியாக வாழ்றேன் நான். அதை வந்து நான் என்னுடைய வாழ்வே அதுக்கு சாட்சியா இருக்கணும் 100% நாங்க ரிசர்ச் நாங்க அனலைஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். உங்கள் மீதான லயோலா நிர்வாகத்தின் மீதான எல்லாரும் நான் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கோம். அதில் உங்கள் மீது எந்த கரையும் கிடையாது, உங்கள் மீது எந்த கரையும் படிச்சதும் கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் அது வரைக்கும் கேட்டது கூட கிடையாது. எனவே தான் கேட்குறேன், உங்களை நீங்கள் ஃபாதராக காட்டிக்க விரும்புறீங்களா இல்லை ப்ரொஃபஸராக காட்டிக்க விரும்புறீங்களா? அது உங்களுடைய வாழ்வியல், இது உங்களுக்கு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, நான் வாழ்றேன். அப்போ இது தொழில் சார்ந்த வழி. எது இது தொழில் சார்ந்தது பேராசிரியர் பண்றேன். கள ஆய்வுகள் தொடர்ந்து நடத்துறேன். எது உங்களுக்கு பிடிச்சது? அது பிடிச்சது பிடிக்காததுன்ட்டு இல்லை. நான் வந்து என்னுடைய திறமையை பயன்படுத்தி அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கு, மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அது ஒரு பக்கம் போகுது. அது என்னுடைய பணி. என்னுடைய வாழ்வு முறைன்றது ஒரு துறவியாக வாழ்ற வாழ்வு. இது ரெண்டையும் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதான் ரெண்டையும் பிரிக்க முடியாத ஒன்று. ஆமா. இப்போ ஏன் நான் இந்த கேள்விக்குள்ள வரேன் அப்படின்னா, இப்போ இப்படியா ஒரு ஒரு துறவியாக ஒரு நியாயமா சமூகத்தில் ஒரு நல்லது நடக்கும் எனக்கு வச்சுக்கோங்க. எனக்கே லயோலா காலேஜுக்கு உள்ள நடக்கக்கூடிய விவகாரங்கள் சார்ந்து நீங்க பேசுவது உண்டா? ஏன்னா ஒரே ஒரு முறை பேசுறீங்க நல்லா தெரியும் எனக்கு. விசுவல் கம்யூனிகேஷன் சார்ந்த தமிழ் அந்த கோர்ஸ் அவங்க இழுத்து மூடினாங்க. அதை மட்டும் நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. அதை தாண்டி நீங்க லயோலா காலேஜுடைய நிர்வாக குளறுபடங்களை எனக்காக கேள்வி கேட்டது உண்டா? ரொம்ப நல்ல, நீங்க எல்லாத்தையுமே ஆய்வு செய்து அணுகி பார்த்துருக்கீங்க. இந்த ஊடக கலைகள் துறையை பற்றி தெரிஞ்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே தாய்மொழி வழியாக உயர்கல்வி கற்பிப்பது, அதுவும் ஊடகத்துறையில் கற்பிக்கிறது அப்படின்றது, இதில் தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கியம், அதையும் இன்றைக்கு தமிழ் சூழல்ல ஊடகவியலார் என்னென்ன கற்றுக்கணுமோ அதற்கேதுவான பின்புலம், தியரட்டிக்கல் இன்புட், டெக்னிக்கல் நுவான்சஸ், காம்பிடன்ஸ், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம். அது மூடினதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் தான் அதை முன்னெடுத்து அந்த வடிவமைத்தது, எல்லாமே செய்தது. அதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல நிலையில இருக்காங்க. ஊடகத்துல ரொம்ப சிறப்பா பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விதத்துல சொல்ல போனா இந்த எம்எஸ்சி விஸ்காம் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சவங்களை விட எம்ஏ மீடியா ஆர்ட்ஸ் படித்த மாணவர்கள், அதுல இருந்து வெளிவந்தவங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஆய்வுலையும் சரி, ஊடகத்திலையும் சரி, எல்லா துறையிலையுமே ரொம்ப சிறப்பா பண்றாங்க. கல்வித்துறையிலையுமே இப்ப நிறைய பேர் PhD முடிச்சுட்டு இருக்காங்க, கல்வியில் துறையில பணியாற்றுறாங்க. அடுத்து அதுல வந்த மாணவர்களுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்தங்கியவர்கள். என் கேள்வி என்னன்னா, அதான் அப்படி அது மூடுனதுக்கான காரணம் இன்றைக்கு வரைக்குமே, நான் அது சொல்றதுக்கு நான் தயங்கல, இன்றைக்கு வரைக்கும் கல்லூரி நிர்வாகத்திலிருந்து என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இதை மூடிடலான்னு நினைக்கிறோம், இது வயபிளா இல்லை, அல்லது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இது வரைக்கும் என்கிட்ட கேட்கவே இல்லை. கேட்காம இழுத்து மூடினா அவங்க மூடிருக்காங்க. இல்ல கேட்கணும்ன்ற அவசியமும் இல்லை, புரியுது. ஆனா அந்த கோர்ஸ் அது அதிகபட்சமா கட்டமைச்சு கூட அது ஏற்கனவே ஃபவுண்டிங் ஃபாதர் இருந்தோம் நீங்க அப்படின்னு இழுத்து மூடும்போது உங்களுடைய கருத்து கணிப்பு கேட்டிருந்திருக்கணும். உங்களுடைய கருத்தை கேட்க வேண்டியது அவசியம் ஒரு இன்ஸ்டியூட்டை. ஆனா ஏன் இழுத்து மூணா நீங்க நினைக்கிறீங்க? அது பினான்சியலா வயபிள் இல்லை, லாபகரமா இல்லை அவங்களுக்கு. ஆமா. ஆனா அதோடைய ஃபவுண்டிங் ஃபாதரா இருக்கக்கூடிய பிரான்சிஸ், அதோட லயோலாவை கட்டமைக்கக்கூடியவங்க, கட்டமைக்கணும்னு நினைச்சவங்க, அதோடைய தொடக்க காலத்தில் 1925 கட்டமைச்சவங்க, லயோலா ஏழையிலேயே கிறிஸ்தவ மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில உருவாக்கம் நினைச்சிருக்காங்க. கரெக்டா? நான் சொல்ற கரெக்ட் தானே? ஆனா அந்த வகையில போகலைன்னா அப்ப அதோடைய மோட்டோ, அதோடைய நோக்கம் என்னவா இருக்குது? அதாவது இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் இல்ல, அவங்க எடுத்த முடிவு சரியான முடிவு இல்லை அப்படின்றத இதுல மட்டுமா மத்த எல்லாத்துலயுமா? பொதுவாக இன்றைக்கு கல்லூரி நிர்வாகம் செயல்படக்கூடிய விதம், எந்த கல்லூரியையும் எடுத்துக்கிட்டாலுமே, பொதுவா சொல்றேன், இன்னைக்கு காலேஜ் ஒரு கல்லூரி நடத்தக்கூடிய அந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கல்லூரி நடத்துவதற்கு பொருள் செலவு இருக்கு. இப்போ என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்குதுன்னா, நம்ம தொடர்ந்து வெளியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்ல இருந்தே நம்ம உள்ள செலவு பண்ணி கல்லூரியை நடத்துறதுன்றது ஒரு வயபிளான, அதாவது நடத்த முடியாத ஒரு
ப்ராக்டிக்கலான டிஃபிகல்டிஸ் நேற்று இருக்கு. ஆரம்பிக்கப்பட்ட அதனால என்ன பண்றாங்கன்னா இன்கம் ஜெனரேட் பண்ணிக்குவோம் இல்ல நான் என்ன அப்படின்னு சொல்றேன்னா பார்க்கறாங்க. அதுல நியாயமான கோரிக்கை இருக்குது, நியாயமான காரணங்கள் இருக்குது. ஒரு கல்லூரி நடக்கும்னா பேசிக்கா ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி தேவை. அதற்காக அவங்க ஒரு விஷயங்களை அது முன்னெடுக்கிறாங்க. ரெக்கரிங் தப்பு கிடையாது. எக்ஸ்பென்ஸ் வேற இருக்குது இல்லையா? அதெல்லாம் புரியுது. பார்க்கணும். ஆனா இங்க நடக்கிறது ஏறக்குறைய அதீதமான சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்துல இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பும் விதமான நகர்வு இருக்குல்ல, அதன் மீது எனக்கு நீங்க சந்தேகம் எழுப்பணும்டா. அதாவது கல்லூரி நிர்வாகம் இப்போ லோயலா கல்லூரியை பற்றி எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்றேன், ஒரு பேலன்ஸ் பண்ணணும்னு தான் பார்க்குறாங்க. அதாவது செல்ஃப் சஸ்டெய்னிங்காக அந்த கல்லூரியை நடத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த எய்டட் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரீம்னு அதுதான் ஆரம்பிச்சிருக்குது. அது இன்கம் வரக்கூடியதாக இருக்குது, வருமானம் வரக்கூடியதாக செல்ஃப் சப்போர்ட்டிங் சுயநிதி பிரிவு அது இருக்குது. இந்த எய்டட் பிரிவு இருக்குல்ல, அரசு மானியத்தில் நடக்கக்கூடியது, அதில் நிச்சயமாக நிறைய செலவுகள் இருக்குது. அரசு கொடுக்கக்கூடிய அந்த கிராண்ட் பத்தலை. ஏன்னா ஆசிரியர்கள் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் இல்ல, அதனால ஒரு சீட்டை 10 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு விற்பனை செய்யறதுன்றது நியாயமா இருக்குமா? ஏன்னா லயோலா நிர்வாகம் உருவாக்கப்பட்டது அதுக்காக கிடையாது இல்லையா? இல்லை, அதே மாதிரி ஃபண்டும் பொறுத்த வரைக்கும் லயோலாவை பொறுத்த வரைக்கும் ஜெசூட் அமைப்புல இருந்து ஒரு போதுமான அளவுக்கு ஃபண்ட் உங்களுக்கு பிற நிதிகளாக நான் உங்களுக்கு சொல்றேன். யூஜிசில இருந்து ஒரு ஃபண்ட் வாங்குறாங்க. ஆமாம், ஓகே, அது ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்குறாங்க. அதுல ஒரு பக்கம் நிதி அவங்க சொன்னா ரிசர்ச்சுக்கு பயன்படுத்துறோம். ஆமாம். அவங்க ரிசர்ச்சுக்கு பயன்படுத்துகிற முறை நான் எடுத்த டேட்டால பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ்ல ரிசர்ச் வாங்குறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜிக்கு வாங்குறாங்க, டிஆர்டிஓட்ட வாங்குறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சுக்கு வாங்குறாங்க. இதை செலுத்துற 170% டாக்ஸ் எக்ஸம்ஷனோட அவங்க வேலை பார்க்குறாங்க. அதை சொல்ல இது மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 65க்கு மேற்பட்ட கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல மட்டும் ஃபண்ட் வாங்கக்கூடிய லயோலா என்ன ரிசர்ச் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஏன்னா இது எல்லாமே ரிசர்ச் பர்பஸ், முழுக்க ஆய்வுகளுக்காக மட்டுமே வாங்குறாங்க. ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஒரு ஆய்வுக்காக ஒரு தனியார் நிறுவனத்தில் வாங்குறாங்கன்னா இந்த ஆய்வை முடிச்சு வெளியிடுறாங்க. ஏன்னா அப்படியான எந்த ஒரு பெரிய எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் பண்றாங்க இல்லையா, என்ன இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட மெஷினரிஸ் வெளியே வர்றதுக்கோ இல்லாட்டி அதனுடைய ஆய்வுகளில் மாணவர்கள் வெளியாகி தெளிவாக வெளியே வந்திருக்காங்க இது வரைக்குமான எக்ஸிபிஷன்ஸோ இல்லாட்டி பெரிய லெவலில் ஒரு இந்த விஷயத்தை என்னுடைய மாணவர்கள் கண்டுபிடிச்சாலும் ஒரு பெரிய விஷயத்தை வெளியே கொண்டு வந்தாங்க. ஏன்னா தன்னை 100 வருஷம் பழமையான மிக தீவிரமான இன்ஸ்டியூட்டை தன்னை சொல்லிக்கிறாங்க. அது கல்வி நிலையத்தில் நாங்கள் பெரிய அளவில் சாதிக்கிறோன்றாங்க. ஆனால் என்ன சாதனை பண்ணான்னு எனக்கு தெரியல. அதுக்காக கேட்குறேன், ஒரு ப்ரொஃபஸராக. அதாவது இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அப்ளை பண்ணுவாங்க. அதை தான் அந்த யூஜிசி அவங்க மற்ற எல்லா இந்த ஃபண்டிங் ஏஜென்சிஸ் எல்லாமே அதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரொப்போசலுக்கு அது கிராண்ட் பண்ணுவாங்க, அதை முடிப்பாங்க. இப்போது இண்டஸ்ட்ரியல் இதுக்கு அந்த அளவிற்கு மற்ற இதோட இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இப்போ இந்த காலேஜ் அளவில் நம்ம பார்க்கும்போது பேட்டன்ட் வாங்கி நிறைய சில விஷயங்களை கண்டுபிடிச்சி பேட்டன்ட் வாங்கியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பயோடெக்னாலஜிலலாம் என்டமாலஜி ரிசர்ச் சென்டர் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்குது. அதுலலாம் எனக்கு டாக்டர் இன்னாசி முனைவர் ஃபாதர் இன்னாசி முத்துன்றவர் ரினவுண்ட் சயின்டிஸ்ட். இன்னாசி முத்து நினைக்கிறேன், இன்னாசி முத்து இல்லாட்டி முத்துமாலை, இவங்க ஏதோ ஒரு புத்தகத்தில் அங்கே தான் வரேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி முத்துமாலை அவர் எழுதின புத்தகத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி யூஜிசிலையோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ்லையோ இல்லாட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லையோ வாங்கக்கூடிய நிதி மூலமாக வாங்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே பொருளற்றது, எந்த விதமான ரிசர்ச்சும் இல்லாமல் சும்மா அந்த ஃபண்டை அக்சஸ் பண்ணுறதுக்காகவும் சும்மா ஒரு 2 கோடி வாங்குறாங்கன்னா அதில் ஒரு 10 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிட்டு மிச்சத்தை எல்லாத்தையுமே இன்ஸ்டியூட் தவறான வழியில் கனவு காட்டுறாங்கன்னு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்னாள் பிரின்சிபலாக சொல்கிறாங்க. அதை பற்றின உங்களுக்கு விஷயம் அவர் சொல்றது அவர் சொல்றதாவே காமனாவே உங்களுடைய இல்லை. இப்போ எப்படி ஆகுதுன்னா தம்பி என்ன அது எப்படின்னா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் கொடுத்து வாங்குறாங்க. இன்றைய சூழ்நிலை இந்த பாடம் சிறப்பாக நடத்துறதுக்கு அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும்ன்ட்டு அதுக்கு அப்ளை பண்ணி வாங்குவாங்க. அதுக்கு ஒரு பொறுப்பாக ஒரு பேராசிரியர் ரிசர்ச் ஸ்காலர் இருந்து அதை செய்வாங்க. இப்போ சில சமயங்களில் என்ன ஆகிடுதுன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்கு அந்த ப்ராஜெக்டுக்காக வாங்கின அந்த எக்யூப்மெண்ட்டு அது முடிஞ்ச பிற்பாடு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் அது ரிலேட்டடாக பண்ணும்போது தான் அந்த எக்யூப்மெண்ட்டையும் பயன்படுத்துறது. இது எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக வைக்கணுமா இல்லையா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எதுவுமே தப்பாக நினச்சிக்காது, இது எதுவுமே வெளிப்படைத்தன்மை கிடையாது.
கடந்த 25 வருஷத்துக்கு மேலான டேட்டா நாங்கள் தேடிட்டோம். அது எல்லாமே ஆடிட்டிங்கில் காட்டலாங்க. அந்த ஆடிட்டிங்கில் கூட அவங்க என்ன மிஷின் வாங்கினா, அவங்க எந்த ரிசர்ச்க்காக பயன்படுத்தாங்க, அந்த ரிசர்ச் எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க, அந்த மாணவர்களுடைய முடிவு என்னவா இருந்தது, அது கைவிடப்பட்டதா இல்லாட்டி அந்த ரிசர்ச் சக்ஸஸ் ஆச்சா, அந்த சக்ஸஸோட முடிவோட பேப்பர் என்ன, அந்த பேப்பர் எதுவுமே லயோலாவுடைய ஒட்டுமொத்த வெப்சைட்டே இதுக்கு உங்களுடைய இல்ல இதுல இது பொதுவா இருக்கிறதுக்கும் வெளிப்படைத்தன்மை. நீங்க அந்த திரும்ப அகைன் சொல்றேன், உங்கள்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு, நீங்க 100% தெரியும். அஸ் அ ஃபாதரா, ஒரு ப்ரொஃபஸரா, மாணவர்களுடைய எதிர்காலத்தை கவனமா பார்க்கக்கூடிய நபரை உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதுல ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இது வெளிப்படைத்தன்மையோட வைக்கணுமா இல்ல? வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா அதன் மீது தீவிர விசாரணை நடத்தப்படணுமா இல்லையா? இல்ல எனக்கு என்னன்னா, இது வெளிப்படைத்தன்மை இருக்கணும்ன்றதுல எனக்கு 100% உறுதிப்பாடோட தான் இருக்கிறேன். நீங்க அப்படிப்பட்டவர் 100% எனக்கு தெரியும். அடுத்து இல்ல கல்லூரியுமே இருக்கணும். நீங்க அடுத்து இங்கதான் பிரச்சனை சொல்றேன். கல்லூரி நீங்க கல்லூரியுடைய அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதை காப்பாற்ற முயற்சி பண்றது இல்லையா, அது ஒரு ப்ரொஃபஸரா நீங்க முயற்சி பண்றது எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அதை நான் மதிக்கவும் செய்யறேன். ஈவன் கல்லூரியுடைய இமேஜ் காப்பாற்றப்பட்டு அது நல்ல நிர்வாகமா நடக்கும்ன்றது என்னோட எண்ணம். அவருடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸுடைய எண்ணமாக தான் அது நகரநிலை ஒளியே தவறான நபர்கள்ட்ட போகக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். அந்த நிர்வாகத்தை பயன்படுத்தி 10 பேர் சம்பாதிக்கிறதுக்கு மறைமுகமாக ஐயோ அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா அந்த இன்ஸ்டியூட் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துருமோ அப்படின்னு ஃபாதர் நீங்கள் உங்களை போன்றவங்க அது மீது லைட்டாக நீ பின்வாங்கினு வச்சுக்கோவேன், அந்த இன்ஸ்டியூட்டை திருத்தவே முடியல. நான் சொல்கிறேன், ஏதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கணுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. கல்லூரி நிர்வாகத்தில் இந்த தகவல்களை மறைக்கணும் அப்படின்னு நினைச்சு டெலிபரேட்டா மறைக்கிறதாக நான் நினைக்கல. சில பொய் சொல்ல ஆனா உண்மையை மறைச்சிட்டேன் அந்த கதையா இருக்குது. இல்ல அதாவது நம்ம இப்போ தரவுகள் இப்போ நமக்கு சில தரவுகள் வந்து தேவைன்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுங்களேன், அது உறுதி செஞ்சுக்கணும், வெரிஃபை பண்ணணும்னு நம்ம விரும்புகிறோம். அப்போ அந்த தகவலை கேட்பதற்கான உரிமை அந்த கல்லூரி மீது அக்கறை உள்ள எல்லாருக்குமே உண்டு. அதனால நீங்க கேட்கலாம், நான் கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அதை தர மறுக்கிற நிலையில இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம சந்தேகத்தை எழுப்ப முடியும். நம்ம அப்படி நீங்க கேட்டிருக்கிறீங்களா, இந்த மாதிரி தகவல் வேணும், இது இது மாதிரி கிடையாது. பொதுவான தகவல்கள் ஆர்டிஐ போட்டாலே அவங்கள்ட்ட வந்து பொதுவான பதில் எங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் தான் வருது. ஏன்னா ஒரு அட்டானமஸ் பாடி அப்படின்றாங்க. இது நான் கேட்கவே வேணாம், வெளிப்படைத்தன்மையை வெளியில வைக்கப்படிய விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு மாணவர் வரான், 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிசர்ச்சுக்கு டிஆர்டிஓலேருந்து டாக்குமெண்ட் வாங்கியிருக்கீங்க, 30 லட்சம் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு ரிசர்ச் நடத்தி முடிச்சிருக்கீங்க. அந்த ரிசர்ச் என்னன்னு பார்க்க ஒரு மாணவன் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த பேப்பர் தேடணும்னு நினைப்பான் இல்லையா? ஒரு 100 வருஷம் தன்னை பழமையான பெருமையை சொல்லிக்கக்கூடிய ஒரு கல்லூரி இதை அடிப்படையில் செஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? இந்த ஆய்வு முடிவுகள்ல நூலகத்துல இருக்கும். இப்ப இது ஒண்ணு நூலகத்துல இருக்கு இல்லையா, அந்த நூலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்தாலுமே கூட அந்த எதுவுமே எஃபிஷியன்சின்னு இருக்கு இல்லையா, ஒரு 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 கல்லூரி தனக்கு வாங்கக்கூடிய நிதியை எந்த எஃபிஷியன்சியோட பயன்படுத்துறாங்க. எஃபிஷியன்சி ஏறக்குறைய நான் பார்த்த வரைக்கும் ஏறக்குறைய நாங்கள் பார்த்தோம் எல்லா பேப்பரையும் போட்டியாச்சு லைப்ரரி உட்காந்து. அது எழுதுறது 17% கூட கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அது எதனால நான் வருத்தப்பட்டு சொல்றேன், எதனால வருத்தப்படுறேன்னா, இப்போ நான் 100 கோடி ரூபாய் இந்த ஒரு 20 வருஷத்துல ஒதுக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 கோடியில இந்த தமிழ் சமூகத்துல இந்த மாநிலத்துல இருந்து படிச்சு வெளியேறக்கூடிய மாணவர்கள் இதுல இருந்து ஒரு குறைஞ்சபட்சம் நீங்க பெருமையா சொல்றீங்க மீடியால இவ்வளவு பேர் என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி உலகக்கலைகள் படித்த மாணவர்கள் அதான் சொல்றேன் அந்த பாப்ப அதே மாதிரி இதுல இருந்து வெளியே போன குறைஞ்சபட்சம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ரிசர்ச்சா வெளியானவங்க, இதுல இருந்து வெளியான மாணவர்களுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் வெளியாகும். அந்த பட்டியலே வெளியாகும். ஸோ அது எல்லாமே முன்னாடி இந்த பிரின்சிபல் சொன்ன மாதிரி வீணான செலவுகளாக மாறிடுச்சோ அப்படின்ற வருத்தம் இன்னைக்கு அவங்க இருந்து விட்டாங்க. அது நீங்க இல்லை நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கல்லூரி நிர்வாகத்துக்கு நீங்க இப்போ சொல்ற இதெல்லாம் அவங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போனாக்க இன்னும் சிறப்பா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒருவேளை இந்த இது கொண்டு போனாலும் அதை கேட்கிற நிலைமையில அவங்களும் இல்லையோ அப்படின்றது தான் என்னோட வருத்தம். இப்போ இன்னொரு விஷயத்துல அங்கிருந்து போறீங்க. இப்போ லயோலா காலேஜ் பொறுத்த வரைக்கும் எம்ஏ பிலாசபி கொடுக்குறாங்க, எம்ஏ பிலாசபிக்கான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அந்த எம்ஏ பிலாசபி நடத்துறது லயோலா காலேஜ் உள்ள கிடையாது. பைபிள் காலேஜ் சத்திய நிலையம், பைபிள் காலேஜ் சத்திய நிலையம் திருவான்மியூர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சத்திய நிலையம் நடத்துறாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நான் கொடுக்குறோம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்னென்னா அதுக்கான அனுமதி வாங்குறீங்க உங்கள் கல்லூரி நடத்துறதுக்கு, கல்லூரி நடத்துறதுக்கான அனுமதி வாங்கும்போது அதுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுக்குறீங்க, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இல்லை நடத்தணும். அதை தாண்டி வெளியில் ஒரு இடத்த வச்சு
அந்த இடத்த மற்ற மாணவர்களை அக்சஸ் பண்ண முடியாமல் கத்தோலிக், அதுவும் கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட மீண்டும் அந்த ஊழியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே எம்ஏ பிலாசபி அப்படின்னு ஒரு கோர்ஸை ஒரு கல்லூரியால் உருவாக்க முடியுமா? நான் ஹிந்து, நான் படிக்க விரும்புகிறேன், எம்ஏ பிலாசபிக்கான சிலபஸை நீங்கள் உருவாக்கணும், அதில் கிறிஸ்தவத்தை பற்றி படிக்கிறதுக்கு நான் ஆர்வம் காட்டுறேன், நான் வந்து வேறொரு மதத்தினாலே என்ன படிக்கக்கூடாதுன்னு எனக்கு தகுதி இல்லைன்னு கிடையாது. ஒரு மாணவர் மதத்தின் அடிப்படையில் ஒரு கல்லூரியில் ஒரு படிப்பை நீங்கள் நிராகரிக்க முடியாது. ஆனால் அந்த நிர்வாகத்தை பண்ணியிருக்கு 20 வருஷமா லயோலா கல்லூரி. இல்லை, இதில் இன் பிரின்சிபிள் யார் வேணாலுமே அந்த படிப்பை படிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதில் நீங்கள் நினைக்கிற ஒன்று, ஆனால் இருந்த சர்டிஃபிகேட் நான் எல்லாமே காட்டுறேன், அது எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் நீங்கள் கத்தோலிக் சம்மந்தப்பட்ட இந்த கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட ஊழியத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்காகவே இந்த படிப்பு உருவாக்கப்படுறது போடுறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, சென்னை பல்கலைக்கழகத்தில் ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் அதை பாஸ் பண்ணி சிலபஸை பாஸ் பண்ணி மெட்ராஸ் அதுதான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். அகாடமிக் கவுன்சிலில், சென்னை பல்கலைக்கழக அகாடமிக் கவுன்சிலில் அதை பாஸ் பண்ண பிற்பாடு தான் அந்த பாடத்திட்டமே அமலுக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று நான் சொல்கிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய ஆடிட்டிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரொஃபஸரை மீட் பண்ணி இது சம்மந்தமாக நாங்கள் விளக்கம் கேட்குறோம். அவர் சொல்றது என்ன அப்படின்னா, திருவான்மியூர்ல அந்த பில்டிங் இருக்கிறது முதல் தவறு. அதை இந்த மாதிரி மாணவர்களுக்கு, வெறும் கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மட்டுமே அந்த படிப்பு உகந்ததுன்னு சொல்ற 2வது தவறு. இப்படியான வகையில் அவங்க அனுமதி பெறலைன்றாங்க. அது தவறா இல்லையா? இது சரி தவறுன்றதை விட நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது அந்த சத்திய நிலையம் அப்படின்றது ஒரு சத்திய நிலையம் வச்சிருக்க தப்பு கிடையாது. பைபிள் ஸ்கூல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டா நீங்க ஒரு ஆன்மீக தளத்துக்கோ இல்லாட்டி பைபிள் சம்பந்தப்பட்ட பைபிள் ஸ்டடியா கூட வச்சுக்கணும்னு தப்பு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு யூனிவர்சிட்டி எம்ஏ பிலாசபின்னு அனுமதி வாங்கிட்டு அதை ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் தான் நடத்துவேன்னு சொல்லிட்டு அதை இன்ஸ்டிடியூட்டுக்கு வெளியில வச்சு நடத்துறதுக்கு இது சரியா தப்பா? நீங்க இதுல 2-3 விஷயங்கள் வருது. இல்ல இது சரியா தவறா? இல்ல அதை ஒன்னொன்னா நம்ம சொல்லிடுவோம். ஒரு அதாவது பல்கலைக்கழகத்துல ஒரு சிலபஸ் ஒன்று கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டு அதிலிருந்து மாறி இவங்க நடத்துறாங்க அப்படின்றது சொல்றீங்க. அப்படி மாற்றிக்கொள்ளுவதற்கு ஆட்டானமஸ் காலேஜ்ல அனுமதி கிடையாது. இல்ல, சிலபஸ் நீங்க மாத்திக்கலாம். சிலபஸை கன்ஃபார்மா நீங்க மாத்திக்கலாம். நீங்க ஒட்டுமொத்த பிலாசபிக்கு நான் கிறிஸ்தவத்தை மட்டுமே ஆய்வு பண்றதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு அட்டானமஸா பவர் இருக்கு, நீங்க மைனாரிட்டி காலேஜஸ். ஆனா நீங்க அது எந்த மாணவர்கள் படிக்கின்ற முடிவு பண்றது உங்களுக்கு கிடையாது. அதைத்தான் நான் சொல்றேன். அப்படி யாருக்காவது அனுமதி மறுத்து இருக்கிறாங்களா அப்படின்னு அனுமதி மறுக்கிறதுக்கும் அனுமதி இவங்களுக்கு மட்டும்தான் இல்ல, அப்படி அறிவிப்பு அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க நினைக்கிறதுக்கும் ஒரு இல்ல, எனக்கு என்ன நான் இந்த வீடியோல அப்படியே போகல, அதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணி தான் நான் பேசுறேன். அதான் தம்பி, இந்த இவங்களுக்கு இவங்க படிக்கிறதுக்கு படிக்கலாம், அதனால பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்றது வேற, இவங்க மட்டும்தான் அவங்க படிக்கணும், இல்ல இது தவிர மற்றவங்க படிக்க கூடாது அப்படின்றது வேற. இந்த வார்த்தை விளையாட்டு தேவையில்லை. கல்லூரிக்கு என்ன வேலை? கல்லூரிக்கு என்ன வேலைன்னா மாணவர்கள் சேரலாம். இந்த எம்ஏ பிலாசபி இதுதான் சிலபஸ் சொல்லி முடிக்கிறதா வேலை. இல்ல சிலபஸ் இல்ல வார்த்தை விளையாட்டுலாம் விளையாடுறதுக்கு அது அரசியல் கட்சி கிடையாது. இதுல இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனுக்கு போறவங்களுக்கு இது இன்னும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம இல்ல இது அப்பட்டமா. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க எங்கெங்க டிபார்ட்மெண்ட்ல எங்கெங்க இது காசு வாங்குறீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்குறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வாங்குறீங்க, மக்கள் வரி பணத்துல கல்லூரி நடத்திட்டு மக்கள் வரி பணத்துல கல்லூரி நடத்திட்டு ஒரு மதம் சார்ந்த படிப்புக்காக நீங்க உதவி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மதத்தினர் மட்டும்தான் படிக்க முடியும். மதம் சார்ந்த படிப்புலாம் தப்பு கிடையாது. அது ஒரு தரப்பு மாணவர் மட்டும் படிக்கணும், இந்து மாணவர்கள் கூடிய எனக்கு அது பெரிய அளவுல அதுல ஒரு நீங்க படிச்சு முடிச்ச நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டும் பார்த்தது எல்லா பேருமே கத்தோலிக் சம்பந்தமான ரிசர்ச் சம்பந்தமான அதுல ஈடுபடக்கூடிய ஃபியூச்சர்ல ஈடுபடக்கூடிய நபர்களாக மட்டும்தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. அது மட்டும்தான் போயிருக்காங்க. அவங்க மட்டும்தான் ஒரு வேளை வந்திருக்கலாம் இல்லையா? அவங்க மட்டும்தான் போயிருங்க வரல. இப்ப நம்ம செய்யலாம். இப்போ வேணும்னா நான் சொல்றேன், அதான் நான் சொல்றேன். அவங்க அப்ப அந்த இதுலயே டிக்ளரேஷன் என்ன சொல்றாங்க, அதாவது வெளிப்படையா அவங்க கோர்சஸ் அறிவிக்கும் போது அவங்க அப்படிதான் அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிச்சிருந்தா தப்பாயிடும். இல்ல எக்ஸ்க்ளூசிவா இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அது தவறுதான். ஒருவேளை அப்படி இவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா இந்த குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு தப்பா அப்படி சொல்லியிருந்தா அது தவறுதான். ஏன்னா அது அப்படி சொல்லக்கூடாது. இது
எந்த படிப்பை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து எல்லாருக்கும் அந்த படிப்பை படிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். இப்போ எம்ஏ ஃபிலாசபிக்கு நீங்கள் பிஏ ஃபிலாசபி முடிச்சிருக்கிறத தகுதியாக அரசு அல்ல பல்கலைக்கழகம் நிர்ணயிச்சிருந்ததுன்னா அந்த தகுதி உள்ள எல்லாருமே அந்த படிப்பை படிக்கலாம். இப்போ பிஎஸ்சி அதான் நான் சொல்றேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே நீங்க பர்மிட் வாங்கிட்டீங்க, அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா அது எல்லா தரப்பு இந்திய மாணவர்கள் எல்லா பர்மிட்ஸ் அவங்க கொடுக்கலாம். ஆமா ஆமா அப்படிதான் இருக்குமே ஒழிய ஒரு தரப்பு கிறிஸ்தவ ஒரு தரப்பு மாணவர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய வருத்தம். இல்ல அதுல அவங்க வந்து தனி இன்ஸ்டிடியூட்டை முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அந்த இந்த இந்த மதம் குருவா ஆகக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மட்டுமே படிக்கக்கூடியது 2 வருட தத்துவம். அந்த படிப்பை படிச்சாங்க. அதுல வந்து பிரச்சனை இல்லை. இப்போ எம்ஏ ஃபிலாசபி அப்ரூவ் பை த யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு வரும்போது தான் நீங்க கேட்குற அந்த கேள்வி வருது. நீங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி, சரியான கேள்வியும் கூட. அதுல எனக்கு முரண் இல்லை. ஆனா இந்த நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் இல்லை, அவங்க இப்படி இவங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அப்படின்றதுல எனக்கு நிச்சயம் இல்லை. நான் அப்படியே சொல்லியிருக்காங்கன்றத. கடைசியாக லயோலா கல்லூரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கல்லூரிக்குள்ள முரசொலி மாறன் ஃப்ளோர் ஒன்று இருக்குது, அப்புறம் சேவியர் பிரிட்டோக்கு ஒரு பெரிய ஹாலே இருக்குது, அங்கேயே ஃபாதர் ராஜநாயகத்துக்கு ஒரு பில்டிங் இல்லை ஒரு பேர் இல்லை. அது வந்து ஏன்னா ஃபாதர் ராஜநாயகம் அவர்கள் தன்னுடைய 26 வருஷத்துக்கு மேலான வாழ்க்கையை முழுமையாக மாணவர்களுக்காக ஒப்படைக்கிறாரு. அவரை பெருமைப்படுத்துறது ஒரு கல்லூரியுடைய அடிப்படை கடமை இல்லையா? உங்களை மட்டும் நான் சொல்ல வரல, உங்களுக்கு நீங்கள் பெருந்தன்மை விடலாம். ஆனால் இப்படியான ஆசிரியர்களை பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு இருக்காது, எந்த இன்ஸ்டியூட்டுக்குமே இருக்கு. அது செய்யிருக்கும். இப்போ ஒரு பெர்ட்ரம் ஹால் இருக்கு பெரிய பேர்ல, லாரன்ஸ் சுந்தரம் ஹால் இருக்கு, அவரும் லாரன்ஸ் சுந்தரம். சாலியர் ஹால்னு ஒரு பேர் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ரீசெண்டா வந்தது சேவியர் பிரிட்டோ என்ன முரசொலி மாறன். இவங்க எல்லாம் எப்படின்னா அவங்க எல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் இருக்கு, அவங்க பணம் கொடுக்குறாங்க, கல்லூரிக்கு பணம் கொடுத்து ஒரு பில்டிங்கை அவங்க பேரால. அதான் சொல்றேன், ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்தது வேற, அப்ப இருந்ததுலாம் ஓகே. இப்ப வருது சேவியர் பிரிட்டோ முரசொலி மாறன் இப்படி அடிச்சு வச்சுக்கோங்க. கல்லூரியுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கல்லூரி உருவாக்கப்பட்ட நோக்கம் ஏழை எளிய மாணவர்களை பெரிய லெவலில் ஒரு நல்ல சிந்தனையாளர்களாகவும் சமூகத்தில் அவங்களால ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கணுன்ற நோக்கம் இருக்கு. அது சிதைக்கப்படும் போது அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்கணுமா இல்லையா? ஃபாதர்ஸ் நீங்கள் கேட்குற கேள்வி நீண்ட கால தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது நிச்சயமாக முரசொலி மாறனுடைய பெயரில் ஒரு கட்டடம் நிற்குது. அடுத்த தலைமுறை வரும்போது இந்த அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு பேர் சேவியர் பிரிட்டோன்னு இருக்குது, அது மாதிரி இருக்குது. பேர்கள் இருக்கும்போது அதாவது இந்த கல்லூரியை பற்றி பெர்ட்ரம் பற்றியோ லாரன்ஸ் சுந்தரம் பற்றியோ சாலியர் பற்றியோ தெரியாதவர்கள் அடுத்த தலைமுறை வராது. இப்போவே தெரியல. அவங்க வரும்போது பார்த்தா இந்த காலேஜ் முரசொலி மாறன் காலேஜா, சேவியர் பிரிட்டோ காலேஜா அப்படின்னு சொல்றதுக்கான அந்த கேள்வி அதைத்தான் நீங்க சொல்றீங்க. அது ரொம்ப சரியான அந்த நேம் மேட்டர்ஸ், லேபிள் மேட்டர்ஸ். அது இருக்கு. எந்த பேரு எங்க கண்ணில் படுது, யார் கண்ணில் வரக்கூடியவங்க கண்ணில் படுது அப்படின்றது உருவாக்குன்றது இருக்கு. இந்த பாயிண்ட்லயும் நம்ம கல்லூரி நிர்வாகம் இதை சமீபத்தை கடந்த 15 வருடங்களுடைய ஓட்டம் இருக்கு. அது முழுக்க பணத்தையும் பணம் மட்டுமே மையமாக கூடனால தான் என்னுடைய இது குற்றச்சாட்டு. ஏழை எளிய மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற அந்த கொள்கை தெளிவு இருக்கு. அதான் எங்களுடைய முன்னுரிமையாகவும் இருக்கு அந்த கல்லூரி நிர்வாகம். ஆனா சேகர் நடைமுறைப்படுத்துறதோ அவர் கிடைக்கும். நடைமுறைப்படுத்துறதுல சில பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ள உங்களோட நோக்கம் ஒண்ணு, நிர்வாகத்தோட நோக்கம் என்னவா இருக்குன்னா சேகர் பாபுவா ரெஃபர் பண்ணா ஓகே, உதயநிதி ரெஃபர் பண்ணா ஓகே, இல்லைன்னா 10 லட்சம் கொடு. இந்த மாதிரி தான் நிர்வாக யதார்த்தத்தை பேசணும். நம்மளுடைய நோக்கம் என்னவா இல்லை இந்த அட்மிஷன் விஷயத்துல ஏன்னா அதை நான் தெளிவாக சொல்ல முடியும். இந்த அட்மிஷன் பொறுத்த மட்டும் இல்லை, கல்லூரி நிர்வாகம் யார்கிட்ட இருந்தும் பணம் வாங்குறது இல்லை. பணம் வாங்கின ஆளை நானே கொடுத்து காட்டுறேன். கல்லூரி நிர்வாகம் வாங்குறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. கல்லூரி நிர்வாகம் ஆனா அந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய பெயரை சொல்லி நிறைய புரோக்கர்ஸ் மீடியேட்டர்ஸ் இருக்கிறாங்கன்ற கேள்வி. அது எப்படின்னா அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யாருமே கல்லூரி நிர்வாகத்திட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பணம் சொல்ல மாட்டேன்றாங்க. வெளியில கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த மாணவர்கள் அந்த பணம் கொடுத்தவங்க நிர்வாகத்திட்ட வந்து சொன்னதால நம்ம அந்த கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும். யாருமே பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிப்பு முடிஞ்சு போச்சு போய் படிச்சுட்டு வெளியேறான்னு சொல்லுவாங்க. யாரும் எதுக்கு மாட்டாங்க. இல்ல அப்போ அதை வந்து பிரேக் பண்ணணும்ல, யாராவது பிரேக் பண்ண முடியும் பண்ணுங்க. அப்ப சான்றோட போயிட்டு சொல்லி அதை வந்து நம்ம பிரேக் பண்ணா விடுறது. இப்ப அப்படியே நம்ம லயோலா இருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகலாம். லயோலாவே சுத்திட்டு இருக்கோம்.
இப்போ நம்ம வழக்கம்போது கருத்து கணிப்பு விஷயத்துல இதுதான் முக்கியமான விஷயம். விஜய் அவர்களுக்கு பின்னாடி கத்தோலிக் சபையினுடைய தீவிரமான தொடர்பு இருக்கு. இதுதான் குற்றச்சாட்டு. சொல்றேன், மாமாவே சொல்றேன். ராஜநாயகம் அவர்கள் திமுக ஆதரவான இல்லையா? ஆமாம். கல்லூரியை பொறுத்த மட்டும் இல்ல, திமுகவிற்கு ஆதரவான போக்கு இருக்கு. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.